நந்தகுமாருங்க. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலுகாவில் எமாமுடி கிராமத்தில் வசித்து வரேங்க. தலைமுறையாக நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வந்து நான் இந்த ஒரு 10 வருஷமாக வந்து எங்கள் ஏரியாவில் டிராக்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். எங்கள் ஏரியா வந்து மெயின் க்ரோப் வந்து வாழை, கடலப்பருப்பு, சோளத்தட்டு இது அதிகமாக விதைப்பாங்க. இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் வாழை சாகுபடி மற்றும் இதெல்லாம் அதிகமானதுங்காட்டி நாங்கள் வந்து விவசாயத்தில் ஒரு புதிய இதுக்காக நான் என்னோடய விவசாய தேவைகளுக்காக பல வகையான பிராண்ட் டிராக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. எங்கள் ஏரியாவிலைங்க இந்த ஒரு 4-5 வருஷமாக வந்து மழை அதிகமாக பேஞ்சங்காட்டி எங்கள் ஏரியாவில் வாழை சாகுபடி வந்து அதிகமாக இருக்குதுங்க. அப்போ அந்த வாழை சாகுபடி அதிகமாக இருந்தங்காட்டி வாழை அழிக்கிறதுக்கு வந்து ஆள் பற்றாக்குறைங்க. அதனால் வந்து நாங்கள் டிராக்டர் மூலிமா வந்து அந்த வாழையை அழிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேங்க. அப்படி பார்க்குற போது வந்து 2022 வந்து நான் சர்ச் பண்ணதில் வந்து அதிகமான கீர் ஆப்ஷனோட அதிகமான தொழில்நுட்பத்தோட நியூஹாலண்ட் டிராக்டர் 5510 என்னோட கண்ணுக்கு தென்பட்டுச்சுங்க. அதனால் வந்து 2022 வந்து நான் இந்த நியூஹாலண்ட் 55 டிராக்டர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து 5510 டிராக்டர் 2 வீல் டிரைவ் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் வாழை எங்கள் ஏரியாவில் வந்து வாழையோட சாகுபடி அதிகமாச்சு. அப்போ வந்து என்னோட கண்ணுக்கு வந்து மறுபடியும் நம்ம நியூஹாலண்ட் 5510 டிராக்டர்லேயே வந்து 4 வீல் டிரைவ் இருக்கிற தெரிய வந்தது. அதுக்காக 2024 வந்து நியூஹாலண்ட் 5510 4 வீல் டிரைவ் டிராக்டர் எடுத்தேங்க. என்னோட விவசாய தேவைகளுக்காக வந்துங்க நான் 5 கலப்பை, 9 கலப்பை, ரொட்டாவேடர், ஏரோ டிஸ்க்குங்க, மல்ச்சரு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. மற்ற பிராண்ட் டிராக்டரோட கம்பேர் பண்ணுற போது நியூஹாலண்ட் டிராக்டர் வந்து உழவுக்காகட்டும் மைலேஜ் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா கலப்பையும் போட்டு யூஸ் பண்ணாலும் எல்லா பிராண்ட் டிராக்டரை விட இது மணிக்கு ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் டீசல் மைலேஜ் வருதுங்க. ஒரு 45 HP டிராக்டர் என்ன டீசல் போகுமோ அந்த அளவுக்கு டீசல் தான் வந்துங்க இந்த நியூஹாலண்ட் 5510 டிராக்டர் போகுதுங்க. இந்த நியூஹாலண்ட் டிராக்டரில் வந்து கிரிப்பர் ஸ்பீடு 240 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறங்காட்டி அதனால வந்து எந்த வாழையாக இருந்தாலும் காட்டுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக நாங்கள் இந்த டிராக்டரை யூஸ் பண்ணி அந்த வாழையை அழிச்சு கொடுத்துட்றோங்க. நாங்கள் வந்து வாழை ஓட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை வந்துங்க தென்னை மட்டை மற்றும் கரும்பு சோகையெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து த்ரெஷர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அது போக 5 கலப்பை, 9 கலப்பை, கடலப்பருப்பு போடுறதுக்கான கடலப்பருப்பு பொட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அது போக ஏரோ டிஸ்க்கு எல்லாமே இந்த வண்டியில் யூஸ் பண்ணுறேங்க. மற்ற பிராண்ட் டிராக்டரோட கம்பேர் பண்ணுற போது இந்த டிராக்டரில் வந்து 20 ஃபார்வேர்டு மற்றும் 20 ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன் இருக்குதுங்க. அதுபோக 7 வகையான PTO ஸ்பீடு இருக்குதுங்க. அதனால வந்து நாங்கள் எந்த காட்டுக்கு போனாலும் அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி கியர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த காட்டில் வந்து உழவு எடுத்து கொடுக்க முடியுதுங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து நியூஹாலண்ட் டிராக்டரில் வந்து கியர் ஆப்ஷனும் PTO ஸ்பீடு அதிகமாக இருக்குங்காட்டி எந்த காட்டிலையும் போய் நாங்கள் ஓட்ட முடியாது, முட்டு போட்டு வரது இல்லைங்க. இந்த வண்டியில் வந்து லிப்டோமேட்டிக் ஆப்ஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அது மூலியமா வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம வந்து இப்போ ஒரு உழவு ஓட்டிட்டு இருக்கிறோம்னா ஒரு தலைமாறு போகணுன்னையும் ரிவர்ஸ் போகணும்னா ஹைட்ராலிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லைங்க. அந்த லிப்டோமேட்டிக் சுவிட்சை யூஸ் பண்ணி தட்டி விட்டோம்னாங்க கலப்பையை மேலே எந்திரிச்சுக்குங்க, மேலே ஹைட்டுக்கு வந்துக்கும். அப்புறம் நாம போய் ரிட்டர்ன் அந்த மூலையில கலப்பை கீழே இறக்கிறோம்னா அந்த சுவிட்சை இது பண்ணி விட்டா நம்ம எந்த லெவலில் வச்சுக்கிறோமோ ஹைட்ராலிக் அதே லெவலுக்கு ரிட்டர்ன் இறங்கிங்க. அதனால வந்து இந்த லிப்டோமேட்டிக் ஆப்ஷன் வந்து இந்த டிராக்டர்ல இருக்கிறது எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக தோணுதுங்க. இந்த வண்டியோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தாங்க, அகலமான சீட்டும் அகலமான பிளாட்ஃபார்மும் கொடுத்துக்கிறாங்க. அதனால வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கை கால் இடிக்கிறது அந்த முட்டி வலி அது எது இருக்கிறது இல்லைங்க. அது போக வந்து சைடு கீர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறங்காட்டி எங்களுக்கு வந்து கீழே குமிஞ்சு கீர் போடணுங்கிறது அந்த இது இல்லாமல் சைடு கீருங்காட்டி எங்களுக்கு ஓட்டுற கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதுபோக பவர் ஸ்டேரிங் கொடுத்துக்கிறங்காட்டி எங்களுக்கு ஒரு பொழுதுக்கு ஓட்டினாலும் கை கால் வலி இல்லாமல் இருக்குதுங்க. அதுபோக அடிஷனலாக வந்து இதில் செட்டில் கீர் ஆப்ஷன் இருக்குங்காட்டி முன்னாடி போயிட்டு வரக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால பார்த்தா எங்களோட வேலையில் வந்து சீக்கிரமாகவும் சுலபமாகவும் முடிச்சுக்கிறதுக்கு இந்த டிராக்டர் நம்ம பயன்படுதுங்க. இந்த HP கேட்டகரியில் வந்துங்க நாம மற்ற பிராண்ட் டிராக்டரில் ஒரு 2-3 டிராக்டராவது எடுத்தால் தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே வருங்க. ஆனால் நம்ம நியூஹாலண்ட் டிராக்டரில் மட்டும்தான் ஒரே வண்டியில் அத்தனை ஆப்ஷன் வந்துடுது. ஆக்சில் வந்து ஆயில் இருக்கிற ஆக்சில்ங்காட்டி நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம நியூஹாலண்ட் டிராக்டரோட ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 கிலோங்க. நான் வந்து இந்த டிராக்டர் வந்து ஒரு 2 வருஷமாக ஒரு 2 டிராக்டர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் ரெஃபர் பண்ணி என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு 7-8 பேர் வந்து நியூஹாலண்ட் டிராக்டர் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் எடுத்து கொடுத்தங்காட்டி பரவாயில்ல, எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம யாராச்சும் வந்து நீங்கள் டிராக்டர் வந்து இந்த பர்பஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் நான் வந்து இந்த நியூஹாலண்டில் 5510 டிராக்டர் வந்து உங்களுக்காக வந்து ரெஃபர் பண்ணுறேங்க. இந்த டிராக்டர் வந்து மற்ற டிராக்டரோட கம்பேர் பண்ணுற போது நல்லா இருக்குதுங்க. தைரியமாக நீங்கள் இந்த டிராக்டர் வாங்கலாம்.